இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அது பாருங்க, ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஒரு உற்பவ கால திட்டத்தில். ஆமே. அப்போ ஆண்டவர் ஒரு காலத்தை சொல்றாரு, ஒரு டைம் சொல்றாரு. ஆமே. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்றாரு. அப்போ ஒரு டைம் சொன்னார்னா என்ன ஆகும்னா, மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு டைம் சொன்னால் இந்த டைமுக்கு வரேன், இத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படி சொன்னால் நிறைவேற்றுவது கடினம். மனுஷன் என்ன பண்ணுறாங்க, சரியான நேரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. சரியான நேரத்துக்கு போயிட்டு காரியங்களை செய்ய மாட்டாங்க. மனுஷன் வந்து நேரத்தை சரியாக கீப்பப் பண்ண மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் காலத்தை சரியாக கையாளுகிறவர், சரியாக காலத்தில் செயலாற்றுகிறவர். ஆமென். சரியாக அந்த காலத்தில் செயல்படுகிறவர். அவர் காலத்தை சொன்னால் அந்த காலத்தில் நிச்சயமாக அதை செய்வார். ஆமென். அப்போது இங்கே சொல்லப்படுகிறது ஒரு உற்பவ கால திட்டத்தில் அப்படின்னா ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், தி டைம் ஆஃப் லைஃப், தி டைம் ஆஃப் லைஃப். ஆமென். அப்போது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலத்தில், ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால திட்டத்தில் நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அந்த நான் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிற அந்த காலத்தில். ஆமே. இன்னொரு வியாக்கியானம் சொல்லுது சீசன். சீசனில் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அந்த சீசன் வரப்போகுது. ஆமேன். அந்த காலம் வருகிறது. எந்த காலம், எப்படிப்பட்ட காலம்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம். அல்லேலூயா. நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம், உயர்வுகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம், மேன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம். அல்லேலூயா. மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற காலம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம், வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிற காலம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம். ஆமே. பாருங்க, யுவர் சீசன் இஸ் கம்மிங். அல்லேலூயா. உன் காலம் வருகிறது. ஆமே. அது எப்படிப்பட்ட காலம்? அது நம்முடைய காலம். சொல்லுங்க, என்னுடைய காலம். ஆமே. அந்த காலத்தில் நாம் ஜெயமுள்ளவர்களாக இருப்போம். அந்த காலத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அந்த காலத்தில் நாம் உயர்த்தப்பட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது பாருங்க. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு அந்த தேசத்துக்கே ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அது வரைக்கும், அந்த குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் யோசேப்பு என்ன பண்ணார், கஷ்டப்பட்டார். அல்லேலூயா. அந்த சீசன் வந்தது பாருங்க, அவருடைய காலம் வந்தது பாருங்க. கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த அந்த சீசன், கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த அந்த காலம் வந்தது பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போய் வச்சிட்டார். அல்லேலூயா. அதே போலதான் உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களுக்கான ஒரு காலம் வருகிறது, உங்களுக்கான ஒரு காலம் வருகிறது, உங்களுக்கான ஒரு சீசன் வருகிறது. அந்த சீசன்ல ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்த போறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமை சந்திக்கும்படியாக 3 புருஷர்கள் வராங்க, 3 நபர்கள் வராங்க. அவங்க யாரு அதில் பார்க்கும்போது 2 பேர் தேவ தூதர்கள், ஒருத்தர் மேசியா, அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்லாம் என்ன பண்ண வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 3 புருஷர்கள் வராங்க. அப்போது அவங்க கூடார வாசலில் ஆபிரகாம் இருக்கும்போது, வாசலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த 3 புருஷர்கள் வருகிறத கண்டு ஓடி போய் என்ன பண்ணுறாரு, அவங்கள அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தடியில் அவங்கள உட்கார வச்சு 3வது ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானே
அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர மட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்க. இந்த மரத்தடியில் என்ன பண்ண, கொஞ்சம் சாய்ந்து கொண்டிருங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை தேடி வராங்க. ஆபிரகாம் கிட்ட வரத்துக்குள்ளாகவே இந்த ஆபிரகாம் என்ன பண்ண, ஓடி போய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அழைச்சி அவங்கள உட்கார வச்சு, மரத்தடியில் உட்கார வச்சு, கொஞ்சம் இங்கே இருங்க, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்காக சில காரியங்களை செஞ்சு கொஞ்சம் அப்போ என்ன பண்ணுறேன், செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். உங்கள் இறுதி அதை சாப்பிட்டு உங்கள் இறுதி என்ன பண்ணுங்க, திடப்படட்டும். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இப்போது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வராங்க. அப்போ இறங்கி வரும்போது அவங்க செயல்படுவதற்கு மனுஷனுடைய ஒத்தாசையே தேவைப்படுது. பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை வேலையிலேயும் ஆவியானவர் தானே பேசினார், நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போவாங்க. அல்லேலூயா. அப்போது பரலோக ராஜ்யமே நேராக வந்து இந்த பூமியில் ஆமை செயல்பட முடியாது. ஆமை மனுஷர்களாகி நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் செயல்பட விரும்புகிறாரு. அல்லேலூயா. மனிதர்களாகி நம் மூலமாக ஆண்டவர் செயல்படணும்னு விரும்புகிறாரு. ஆமேன். அப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய அந்த எண்ணம் பாருங்க, ஆபிரகாமுடைய இறுதியை பாருங்க. அவரே ஓடி வாலண்டியர் ஓடி அவர்களை அழைச்சி கொண்டு வந்து அவர்களை விசாரிக்கிறாரு. பாருங்க, அவர் என்ன பண்றாரு, உபசரிக்கிற காரியத்தில் அவர் என்ன பண்றாரு, ஆர்வமாக செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர்களுடைய இருதயத்தை ஆபிரகாம் புரிஞ்சிருக்கிறார். பாருங்க, அவங்களுடைய எண்ணங்களை ஆபிரகாம் புரிஞ்சிருக்கார். பாருங்க, அதனால ஏன் சொல்லனா, இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள். அப்போ எதற்காக வந்திருக்கிறாங்க என்பதை இந்த ஆபிரகாம் நல்லா என்ன பண்ணியிருக்காரு, புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ தேவனை குறித்ததான காரியங்களும் நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணோம், நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒரு கணவன் மனைவியுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை புரிஞ்சிருக்கணும். அதே போல் மனைவி கணவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை புரிஞ்சிருக்கணும். அப்போ எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னா, அவங்க பார்வையை பார்த்தாலே நான் ஆகிடும், எதை நினைக்கிறாங்களே சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மனவாளனாக இருக்கிறார். இப்போ நாம் அவரை நம்ம நன்றாக அறிந்திருக்கணும். தேவன் நம்மளை நன்றாக அறிஞ்சிருக்கிறார். அதே போல் நீங்களும் நானும் ஆண்டோடைய உணர்வுகளை, ஆண்டோடைய சித்தங்களை, ஆண்டோடைய திட்டங்களை, ஆண்டோடைய பிளானை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, யாரோ வராங்க, எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணல, விடலை. ஆராதனை வேலைகளில் ஆண்டவர் பேசும்போது யாருக்கும் ஆண்டவர் பேசுகிறார், யாருக்கும் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போகிறவங்கள ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார். அவங்கள உயர்த்த மாட்டார், அவங்கள கனப்படுத்த மாட்டார், அவங்கள மேன்மைப்படுத்த மாட்டார். பாருங்க, ஆபிரகாமே என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, கால்களை கழுவி இந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டு இருங்க, நான் போய் கொஞ்சம் அப்பங்களை என்ன பண்ணுறேன் உங்களுக்காக கொண்டு வரேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை என்ன பண்ணுங்க போகலாம். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை திடப்படுத்தும்படிக்கு கொஞ்சம் அப்பத்தை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொண்டு வரேன். பாருங்க, அவர் சொல்லிட்டு போனது என்னது, கொஞ்சம் அப்பங்களை நான் என்ன பண்ணுறேன் கொண்டு வரேன்னு தான் சொன்னார். ஆனால் அவர் போய் என்ன பண்ணுறாரு பாருங்க, 6ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாக கூடாரத்தில் பாருங்க, தீவிரமாக பாருங்க, ஆண்டவர் பார்த்ததும் தீவிரமாக செயல்படுறாரு. தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென். இந்த காலம் எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா, தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென். தீவிரமாக செயல்படணும். தீவிரமாக செயல்படுகிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்டதான உணர்வுகளில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட உணர்வில் இருக்கிறோம். தீவிரமாக செயல்படுறோமா? தீவிரமாக செயல்படுறோமா?
பாருங்க, அவர் தீவிரமா ஓடி என்ன பண்றாரு, சாராய் எடுத்து போய் நீ சீக்கிரமா 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். அதோட விட்டுட்டாரா? இல்லை. அடுத்து பாருங்க 7ஆம் வசனம். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். அங்கே பாருங்க, சீக்கிரத்தில். எவ்வளோ ஆண்டவருக்காக அப்படியே என்னது சொல்லுவாங்கல்ல, காலில் சக்கரம் கட்டி ஒர்க் பண்ணுற மாதிரி தீவிரமா. ஆமே. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை தேடுறதுல எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் குறித்து சிந்திக்க வேண்டிய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சித்தங்களை திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆர்வமாக இருக்கிறோமா? தீவிரமாக இருக்கிறோமா? தீவிரமாக நம்ம எழுந்துக்கிறோமா? தீவிரமாக நம்ம ஆண்டவரை தேடுறோமா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கான காரியத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம்? அல்லேலூயா. பாருங்க, தீவிரமாக சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்க எப்படி கனப்படுத்துறார் பாருங்க ஆபிரகாம். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக வைத்து அவங்கள புசிக்க சொல்லி அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாரு, நிற்கிறேன். ஏன்? வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது செய்யணுமா? வேற ஏதாவது பண்ணணுமா? வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? சும்மா நின்று இருந்துருப்பாரா? அல்லேலூயா. அப்போது நாம் ஆண்டவருக்காக நம்ம இப்படி கேட்டிருப்போமா? ஆண்டவரே, நான் வேறு எதாவது செய்யணுமா? இன்னும் எதாவது பண்ணணுமா? இன்னும் எதாவது செய்யணுமா? இன்னும் எதாவது பண்ணணுமா? எங்கே போகணும் ஆண்டவரே? சொல்லுங்கள் ஆண்டவரே. என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஆண்டவரே. இப்படிலாம் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நின்று இருப்போமா? ஆண்டவர் முன்னாடி நின்று நம்ம கேட்டுருப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இன்றைக்கி எது கொடுங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, எதை பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகந்தாங்க ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன பண்ணணும் ஆண்டவரே, உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. இந்த சுயநலம் இல்லாத ஒரு காரியம், ஆண்டவருக்காக செயல்படுகிற காரியம், ஆண்டவருக்காக தீவிரமாக ஓடுகிற காரியம் இந்த காலத்தில் நமக்கு வேணும். ஆண்டவர் அதான் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. தீவிரமாக செயல்படணும். ஆண்டவருக்காக நம்ம பக்தியாக இருக்கணும். ஆண்டவருக்கு அது எதை குறிக்கிறது? ஆபிரகாமுடைய பக்தியை குறிக்குது. கடவுள் மேல் வச்சிருக்க அந்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம பக்தியாக இருக்கணும். ஒரு ஜபத்தை நம்ம விடக்கூடாது, ஒரு ஊழியத்தை நம்ம விடக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷன் பார்க்குறானோ பார்க்கலையோ, ஆனால் கர்த்தருக்காக நம்ம உண்மையாக ஓடணும். மனுஷன் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. மனுஷன் பார்க்கறதுக்காக செஞ்சோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்காக, மனுஷன் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறானோ இல்லையோ, கடவுள் என்னை அப்ரிஷியேட் பண்ணால் போதும். மனுஷன் என்னை பார்த்து என்னை மெச்சுக்கொள்றானோ இல்லையோ, கடவுள் பார்த்து என்னை கனப்படுத்தணும். ஆமே. வேதம் அதானே சொல்லுது, ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான என்ன பண்ணுவார்? கனப்படுத்தும். மனுஷனுடைய கனத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் கனம் பண்ணணும், கர்த்தர் ஹானர் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும். அதானே இந்த ஆண்டின் வாக்கு தத்துவம். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்தணும், கனப்படுத்தணும்னா ஆமே நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும். சொன்ன காரியம் என்னது? நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் அமர்ந்துருங்க, உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வரணும். ஆனால் போயிட்டு என்ன பண்ணுறாரு? அப்பம், இளங்கன்று, வெண்ணெய் எல்லாம் கொண்டு வரான் பாருங்கள். அல்லேலூயா. அவங்க முன்னாடி வச்சு சாப்பிட சொல்லி அவங்களுக்கு முன்னாடி நின்று பரிமாறிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம செயல்படும் போது தான் ஆண்டவன் நமக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். அந்த காலத்துக்குள்ளே நம்ம கொண்டு போவார். சொல்ல வரேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த கானானுக்குள்ளே சீக்கிரமாகவே உள்ளே போயிருக்கலாம். அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய கீழ்ப்படியாததுனால அவங்க 40 ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டாங்க? கிட்ட இருக்கிற அந்த கானானுக்குள்ளே போக முடியாதபடிக்கு வனாந்தரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? சுட்டுட்டே இருந்தாங்க. இன்றைக்கும்
நமக்கு ஒரு சீசன் ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் காலத்தை வச்சிருக்கிறாரு, நன்மையின் காலத்தை வச்சிருக்கிறாரு, உயர்வின் காலத்தை வச்சிருக்கிறாரு, மேன்மையின் காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆமே, அந்த காலத்துக்குள்ள நம்ம போவதற்கு நாம எப்படி இருக்கணும்? தீவிரமா அவருக்காக செயல்படணும், பக்தியா இருக்கணும், ஆண்டவர் மேல பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு கூட செயல்படணும், ஆண்டவருக்காக நம்ம செயல்படணும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஆபிரகாம் அவர்கள் வந்த உடனே ஓடி போறாரு பாரு. ஓடி போய் கூப்பிட்டு வந்து அவங்கள விசாரிச்சு உட்கார வச்சு அவங்களை எவ்வளவு கனத்தை கொடுக்குறாரு ஆபிரகாம், எவ்வளவு மரியாதை செலுத்துறாரு, எவ்வளவு உபசாரணைகள் பண்றாரு. இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு சீசன் வச்சிருக்காரு, ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு சரியான ஒரு காலத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளே நம்ம போகணும், அந்த காலத்துக்குள்ளே போகணும். ஆமே, நமக்கு ஆசீர்வாதத்தின் காலத்தை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறாரு. ஆமே, அப்போ அந்த காலத்துக்குள்ளே நம்ம போகணும்னா இப்படி ஆபிரகாமை போல நம்ம செயல்படணும். ஆமே, அது சொல்கிறாரு. அந்த சீசன், ஆமே, அந்த காலம், the டைம் ஆஃப் லைஃப், அந்த உற்பவத்தை, அந்த கால திட்டத்தில் நான் வருவேன், நிச்சயமாக உன்னிடத்துக்கு வருவேன். வரும்போது நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை வரும், கிடைச்சிருக்கும். அந்த காலத்தில் உனக்கு அந்த நன்மை கிடைச்சிருக்கு. எந்த நன்மை? எந்த நன்மை வேணும் வேணும் வேணும்னு கேட்டு 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 சலிச்சு போய் இனிமே அது கிடைக்காது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்களோ அந்த நன்மையை ஆண்டு தரப்போறார். இந்த ஆசீர்வாதங்கள் நீங்க கேட்டு கேட்டு விரும்பி 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 கிடைக்காம சலிச்சு போய் இனி அந்த நன்மை வராது அப்படி முடிவு பண்ணி இருக்கிறீங்களோ அந்த நன்மை ஆண்டவர் தரப்போறாரு. சாராள் பாருங்க, எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, ஆபிரகாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, அந்த நன்மைக்காக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா அந்த நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது பிற்பாடு இனி நமக்கு என்ன ஆகாது? அந்த நன்மை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதை எதிர்பார்க்குற காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க? நிப்பாட்டிட்டாங்க. வயசாயிடுச்சு. அவங்களுடைய தாட் என்னது? நானும் கிழவி ஆகிட்டேன், என் கணவரும் கிழவன் ஆகிட்டான், என் கர்ப்பமும் செத்து போயிடுச்சு, இனி அந்த பெண்களுக்கான வழிபாடும் நின்று போயிடுச்சு, இனி அந்த நன்மை கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமாக வருவேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு காலத்தை வச்சுருக்கிறேன், உனக்கு ஒரு டைமை வச்சுருக்கேன், அந்த டைம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் நான் வரும்போது ஆமே அந்த நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். 11ஆம் வசனம். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்வர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அல்லேலூயா. இனிமே எப்படி எனக்கு அந்த நன்மை கிடைக்கும்? இனிமே எப்படி அந்த மகிழ்ச்சி எனக்கு வரும்? அல்லேலூயா. இனிமே எப்படி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு வரும்? அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்க சொல்றாங்க பாருங்க, தன் உள்ளத்திலே நகைத்து. சாராள் என்ன பண்ணுறாங்க? தன் உள்ளத்திலே நகைத்து, தன் உள்ளத்திலே சிரிக்கிறாங்க. ஏன்? அது எப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு? ஏன் அப்படி நகைக்கிறாங்க? எப்படிப்பட்ட சிரிப்பு அது? இதெல்லாம் எங்க நடக்க போகுது? அல்லேலூயா. சில காரியங்களை சொல்லும்போது நம்மளால நம்ப முடியாதுல்ல. சில சொல்லுவாங்கள்ல, சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, சும்மா ஜோக் அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. காமெடி பண்ணாதீங்க, காமெடிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரி இந்த சாராள் என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ண, எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு புன்முறுவலோடு கூட என்ன பண்ணுறாங்க? ஆனால் அவங்க சத்தமாக சிரிக்கலாம் கூட
அங்கே இருக்கிற அங்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டார். அல்லேலூயா. அங்கே கேட்டுட்டு சொல்கிறாங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பாருங்க, பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். சாராள் என்ன பண்ணாங்க, நகைத்து, சந்தேகத்தினாலே என்ன பண்ணுறாங்க, நகைக்கிறாங்க. சந்தேகப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நகைக்கும் போது ஆண்டவர் பேசுறது, சாராள் நகைக்கிறது என்ன? அல்லேலூயா. நம்ம தேவன் நமக்கு சொல்லும்போது சந்தேகம் நமக்கு வரும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், சந்தேகம் வரும். உன்னை நான் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், சந்தேகம் வரும். உதிக்கிற உன் ஒளி நிறுத்தி ராஜாக்கள் நடந்து வருவாங்க சொல்லும்போது என்ன ஆகும், நான் தேடி போனாலே அதிகாரிகள் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அந்த அதிகாரி எப்படி என்ன தேடி நடந்து வருவாங்க அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், சந்தேகம் வரும். அல்லேலூயா. அந்த சந்தேகத்தினால் வருகிற அந்த சந்தோஷத்தை ஆமென் உண்மையான சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சந்தேகத்தினால் வருகிற அந்த நகைப்பை உண்மையான சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது அது சந்தேகமாக தான் சாராள் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. ஆமே. அப்போது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்ம நம்புவதற்கு அது வாய்ப்பே இல்லாதது போல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்வார். பாருங்கள், அது சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 14 வசனம் அருமையாக ஒரே லைனில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்போ நம்ம தேவனால் ஆகாத காரியம் தான் இருக்கா? ஏன் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம், இனி இந்த ஆசீர்வாதம் வரவே வராது, இனி இந்த நன்மை வரவே வராது, இனி இந்த மாதிரியான பாக்கியமான இந்த ஆசீர்வாதங்கள் இனி என் வாழ்க்கையில் நிறைவேறாது, அதுக்கான காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், முடிவு பண்ணிடுறோம். அல்லேலூயா. நம்மளே என்ன பண்ணிடுறோம், தீர்மானங்களை எடுத்துடுறோம். இனி என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரவே வராது, இனி இந்த நன்மை வரவே வராது, இனி இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிவு பண்ணிடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆகும். ஆமே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக உன் இடத்தில் வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறேன். இந்த காலத்தில் நிச்சயமா நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீ இருப்ப. எந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீ என்ன பண்ணுவ, இருப்ப. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு மொழியாக்க சொல்லப்படுது, அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அப்பாயிண்டட் டைம். இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த தேவனுடைய நேரம், நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்த்துகிற அந்த நேரம், அந்த அப்பாயிண்டட் டைம், தேவன் நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாருன்னா அந்த காலத்தில் நிச்சயமாக செஞ்சிருவார். யோபு சொல்கிறார்ல, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம் இல்லை, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. டு எவ்ரிதிங் there is a season. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளோதான், கண்ணீரோடு தான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும், தோல்வியோடு தான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும், துக்கத்தோடு தான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும்.
யாபேஸ் பிறக்கும்போதே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, துக்கத்தோடு பெற்றெடுத்துன்னு சொல்லி அந்த மகனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, யாபேஸ் என்றால் துக்கத்தோடு நாங்கள் பெற்றெடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, யாபேஸ்ன்னு வைக்கிறாங்க. ஆனால் அவன் பிறக்கும்போதே துக்கத்தோடு கூட பிறந்ததுனால அப்படியே துக்கத்தோடு முடித்தான் இல்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி தன் சகோதரர்களை பார்க்கல கனப்பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளோதான், இந்த துக்கத்தோடு முடிஞ்சிடும், தோல்வியோடு முடிஞ்சிடும். ஆமே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையே வாடகை வீட்டிலேயே அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு சீசன் வச்சுருக்கிறார். ஆண்டு உங்களுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. ஆண்டு உங்களுக்காக அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. தேவனுடைய நேரம், கர்த்தருடைய நேரம், தேவனுடைய நேரம். அல்லேலூயா. இந்த அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. அந்த நேரம் ஆமே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்தில் யார் வந்து தடை பண்ணாலும் தடை பண்ண முடியாது. கோரேசுக்கு ஆண்டு சொல்றாருல, ஏசாயா 45 வாசிங்க, முதலாம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசு குறித்து ஆண்டு சொல்றாரு, ஜாதிகளை என்ன பண்ணுவாரா, கீழ்ப்படுத்துவார். யாரும் எதிர்த்து நிற்க முடியாதுங்க. பாபிலோன் ஒரு பேரரசு, ஒரு வல்லரசு, அதை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இந்த கோரேஸ் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அங்கே இந்த கோரேஸை பாபிலோன் அரசால் என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. அதுதான் அந்த டைம், அப்பாயிண்டட் டைம். அல்லேலூயா. காட்ஸ் டைம், கடவுளுடைய நேரம், கடவுளுடைய காலம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவரும் உங்கள் வாசல் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. கதவுகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்க, ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்காக ஆண்டவர் அந்த காலத்தை வச்சிருக்கிறாரு. அது உங்களுடைய சீசன். சொல்லுங்க, இது என்னுடைய சீசன், இது என்னுடைய காலம், இது நம்முடைய காலம். சொல்லுங்க, இது என்னுடைய காலம். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த அந்த சொல்லப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட 9 மாதம். அல்லேலூயா. சொல்லி 9 மாதத்தில் என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அல்லேலூயா. சொன்னபடி. ஏன்னா அவர் காலத்தை குறிச்சிட்டாருன்னா அந்த காலத்தில் நிச்சயமா செஞ்சிடுவார். அல்லேலூயா. சொன்னவர் யாரு, வாக்கு மாறாதவர். சொன்னவர் யாரு, வாக்கு தவறாதவர். அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிடுவார், சொல்லிட்டாருன்னா செஞ்சிடுவார். அல்லேலூயா. அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமே, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா ஆசீர்வதிச்சிடுவார். அவர் சொல்லிட்டு மனம் மாறுகிற தேவன், மனுஷன் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் தான் என்ன பண்ண, சொல்லிட்டு மனம் மாறு. ஆனால் தேவன் அப்படி மனம் மாறுகிறவர் அல்ல. தாம் சொன்னபடியே, அல்லேலூயா, ஆண்டு உங்களுக்கு தீர்க்கதரிசனமா தாம் சொன்னபடியே உங்களுக்கு ஆசீர்வாதமான காலத்துக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறபடியே உங்களுக்கு ஆசீர்வாதமான காலம் உண்டாயிருக்கும். த டைம் ஆஃப் லைஃப், உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்தில் உங்களை கொண்டு போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போகிறார். உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிற அந்த காலத்துக்குள்ளே கொண்டு போகிறார். உங்களை சகல ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துகிற அந்த காலத்தில் கொண்டு போகிறாரு. உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பதாக உங்களை உயர்த்துகிற, எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துகிற அந்த காலத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு. விசுவாசிங்க. சாரால போல சந்தேகப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நகைக்க கூடாது. நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு,
ஆமே உங்களை உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். சந்தேகத்தினால் நகைப்பு வேணாம். கர்த்தர் மெய்யான ஒரு சந்தோஷத்தை, மெய்யான ஒரு மகிழ்ச்சி ஆண்டு என்ன பண்ண போறாரு? தரப்போறார். கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலம், அந்த சீசன், அந்த ஏற்ற காலம், அந்த டைம், காட்ஸ் டைம். அல்லேலூயா. நம்ம தளர்ந்து போகாம இருக்கணும். சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சில காலங்கள் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருக்கிறது நல்லது தான், காத்திருக்கிறது நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு காத்திருக்கிறது பிடிக்காது. எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனே உடனே கிடைக்கணும், உடனே உடனே உயர்வு, உடனே உடனே ஆசீர்வாதம், உடனே சுகம், உடனே அற்புதம். அல்லேலூயா. எதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காது, ஆரோக்கியமாக இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது எல்லாமே என்ன இருக்காது? ஆரோக்கியமாக காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது தான் அதில் ஆசீர்வாதமே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எதை அறுப்போம்? ஆசீர்வாதத்தை அறுப்போம், சந்தோஷத்தை அறுப்போம், மகிழ்ச்சியை அறுப்போம், சமாதானத்தை அறுப்போம், ஆரோக்கியத்தை அறுப்போம், உயர்வுகளை அறுப்போம், மேன்மைகளை அறுப்போம். அல்லேலூயா. உயர்வுகளை, வெற்றியை, ஜெயத்தை, நல்ல ஆசீர்வாதங்களை அறுப்போம். நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும், தளர்ந்து போகாமல் இருக்கணும். அந்த காலத்தில் நம்மளை ஆண்டு என்ன பண்ணுவோம்? அந்த கடவுளுடைய அந்த நேரம் வந்துடுச்சுன்னா போதும். அல்லேலூயா. நம்ம ஏற்ற காலத்தில் நம்ம அறுப்போம். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு கூட இருக்கணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே. அந்த ஏற்ற காலம் வந்துச்சுன்னா ஆண்டு என்ன பண்ணுவாரா? இதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். அந்த டைம், காட்ஸ் டைம் வந்துச்சுன்னா போதும். அதை எப்படி நிறைவேற்றுவாரா? தீவிரமாக. சொல்லுங்க, தீவிரமாக. உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக, எல்லாமே சடனாக, எல்லாமே உடனே 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 வேகமாக 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 எல்லாமே கைக்கூடி வரும். நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும், பிரமிப்பீங்க, உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. எப்போ இதெல்லாம் நடக்கும்? காட்ஸ் டைம். அல்லேலூயா. அது ஆண்டு நமக்கு வச்சிருக்க அந்த சீசனில், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த காலத்தில், ஏற்ற காலத்தில். அல்லேலூயா. பாருங்க, அப்போது அந்த ஏற்ற காலத்தில் ஆண்டு நம்மளை உயர்த்துவார், ஆயிரங்களாக பெரிய ஜாதியாக நம்ம மாற்றுவார். இப்போ நம்ம தனியாக இருக்கலாம், இப்போ நம்ம குறுகி போனவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஏற்ற காலத்தில் பலத்த ஜாதியாக மாற்றுவோம். சங்கீதம் 1 சங்கீதம் 3 வாசிப்போம். நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து. அதான் அந்த தன் காலத்தில், அந்த சீசனில் நீங்கள் எல்லாருமே கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அந்த டைம், காட்ஸ் டைமில், கடவுளுடைய நேரத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? கனிகளை கொடுக்குறவர்களாக இருப்போம். ஒவ்வொரு மாதமும் புது கனிகள் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை நான் என்ன பண்ணுவோம்? கொடுத்துட்டே இருப்போம். இலைகள் உதிராது. நம்ம இலைகள் ஆகுது. உஷ்ண காலம் வந்தால் கூட, இப்போ பாருங்கள், பஞ்சம் அங்கங்கே தேசங்களில் இந்த யுத்தத்தினால, பொருளாதார நெருக்கடினால பஞ்சங்கள் பாருங்கள், கொடிய பஞ்சங்கள் பரவி கொண்டிருக்கு. ஒவ்வொரு தேசத்தையும் பஞ்சம் பிடித்து கொண்டே வருது, பரவிக்கொண்டே வருது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய காலத்தில் நமக்கு ஆண்டு வச்சிருக்க அந்த காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா, நம்ம உஷ்ண காலம் வந்தால் கூட நம்ம இலை உதிராது, நம்ம காஞ்சி போக மாட்டோம், வறட்சியில் போக மாட்டோம். கர்த்தர் நம்ம எப்போவுமே இலை பச்சையாக, எப்போவுமே செழிப்பாக நம்மளை வைப்பார். அல்லேலூயா. நம்ம கனி கொடுத்துட்டே இருப்போம். அல்லேலூயா. எப்போ கனி கொடுத்துட்டே இருப்போம்? கர்த்தர் நமக்கு வச்சிருக்க அந்த காலத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம
ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போவுமே பயபக்தியோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே வாஞ்சியோடு கூட தேடணுங்க. சில கடமைக்காக கர்த்தரை தேடுவாங்க. கடமைக்காக கர்த்தரை தேடுகிறதுனால ஒரு லாபமும் கிடையாது. கடமைக்காக ஆண்டவர் தேடினா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆபிரகாம் பாருங்க, அவங்க வராங்க, 3 புருஷர்கள் தூரத்தில் வருதை பார்த்துட்டு ஓடுறாரு. ஓடி போயிட்டு அவங்களை என்ன பண்ணுறாரு, அவங்க கால்களுக்கு கழுவதற்கு தண்ணீர் கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அப்பம் சுட்டு கொண்டு வரேன், உங்கள் இறுதி திடப்படுவதற்கு நான் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் உட்காருங்க. ஆனால் பாருங்கள், அவர் தீவிரமாக எல்லாவற்றும் என்ன பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த காலத்துக்குள்ளே நமக்கு கனிகள் உண்டாயிருக்கும், கனிகள் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. நம்ம கனிகள் நிறைந்தவர்களாக நம்ம இருப்போம். நம்ம வாழ்க்கையில் கனிகள் நம்ம கொடுக்குறவர்களாக இருப்போம். மற்றவங்களுக்கு சீசன் இல்லைன்னா கூட நமக்கு சீசன் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லா சீசனிலும் நம்ம என்ன பண்ணுவோம், கனி கொடுப்போம். ஏன்னா நம்ம இருக்கிறது கர்த்தருடைய சீசனில் இருக்கோம், கர்த்தருடைய டைமில் இருக்கிறோம், கர்த்தருடைய நேரத்தில் இருக்கிறோம், காட்ஸ் டைமில் இருக்கணுமோ. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய காலத்தில் கர்த்தருடைய நேரத்தில் இருக்கிறாங்களோ, உலகத்துக்கு எப்படிப்பட்ட காலம் வந்தாலும் அவங்க தவறாமல் கனி கொடுத்துட்டே இருப்பாங்க, செழிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க பலத்து கொண்டே இருப்பாங்க, பெருகி கொண்டே இருப்பாங்க, ஆயிரமாக மாறிக்கொண்டே இருப்பாங்க. யார் கர்த்தருடைய காலத்தில் யார் இருக்கிறாங்களோ. அதனால தான் தாவீது சொல்கிறார், என் காலங்க உங்கள் கரத்தில் அல்லவோ இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் வருவேன், உற்பவ காலத்திட்டத்தை நான் வருவேன். நிச்சயமாக உங்ககிட்ட என்ன இருக்கும், அந்த குழந்தை இருக்கு. நீ எது மறந்துட்டியோ, ஒருவேளை நீங்கள் சில ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி தவித்து அது டோட்டலாக நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. அந்த ஆசீர்வாதங்களே ஆண்டவர் தரப்போகிறார், அந்த நன்மைகள் ஆண்டவர் தரப்போகிறார். இனி எனக்கு அந்த நன்மை வராது, அந்த ஆசீர்வாதம் வராது நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். அதை தான் ஆண்டவர் தரப்போகிறார், அதுதான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு காலத்தை வச்சிருக்கிறாருங்க, ஆசீர்வாதத்தின் காலத்தை வச்சிருக்கிறாருங்க, செழிப்பின் காலத்தை வச்சிருக்கிறாரு, நன்மைகளை சுகந்தரிக்கிற காலத்தை வச்சிருக்கிறாரு, உயர்வுகளை சுகந்தரிக்கிற காலத்தை வச்சிருக்கிறாரு, மேன்மைகளை சுகந்தரிக்கிற காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆண்டவர் ஆசீர்வாதமான காலத்துக்காக நன்றி சொல்லுங்க. நீங்க எனக்கு வச்சிருக்கிறதான உயர்வின் காலத்துக்காக நன்றி, நன்மையின் காலத்துக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க சொல்லிட்டா நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு நாளை குறிச்சிட்டிங்கன்னா அந்த நாளில் நிச்சயம் செஞ்சிருவீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் காலத்தை குறித்து வச்சிருக்கீங்க. அந்த காலத்தில் நிச்சயமாக நாங்கள் செழிப்பாக இருப்போம் ஆண்டவர். அது மாறாதது ஆண்டவர். கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தினீர் ஆண்டவர். கோரேசுக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்படாது இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்க அந்த காலத்தில் அப்படி நடக்கும் ஆண்டவரே. கோரேசுக்கு நடந்தது போல எங்களுக்கு நடக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்படாது இருக்கும். எங்களுக்கு முன்பதாக நீங்க திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள எங்களை இப்போ கொண்டு போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.